வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பீகார் அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். டெல்லியில் நடைபெறும் 5வது தேசிய தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார் என தகவல் வெளியீடு. நாளை சென்னை வரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியிடம் தொகுதி பங்கீடு பற்றி பேசுகிறார். ரூபாய் 86 லட்சம் மதிப்பீட்டில் வீடற்ற மக்களுக்காக மெரினாவில் கட்டப்பட்டுள்ள இரவு நேர காப்பகத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வரலாறு காணாத புதிய உச்சம் அடைந்தது தங்கம். ஒரு சவரன் தங்கம் 1,560,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் வேதனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பீகார் அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சந்தித்து பேசினார். டெல்லி சென்றுள்ள பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூத்த தலைவர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று காலை சந்தித்து பேசினார். அதன் தொடர்ச்சியாக இன்று மாலையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது பீகார் துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி, மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்துள்ள நிலையில் மாநில அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக பேசுவதற்கு நிதிஷ்குமார் டெல்லி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் 5வது தேசிய தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான கூட்டமைப்பை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் தலைமை செயலாளர்களின் தேசிய மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. முதல் மாநாடு 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தர்மசாலாவில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2வது மற்றும் 3வது மாநாடுகள் முறையே 2023ஆம் ஆண்டு ஜனவரி மற்றும் டிசம்பர் மாதங்களில் புது டெல்லியில் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து டெல்லியில் டிசம்பர் 26 முதல் 28ஆம் தேதி வரை தலைமை செயலாளர்களின் 5வது மாநாடு நடைபெற உள்ளது. மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்குவார் என்றும் அரசு உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான கூட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இந்த மாநாடு இருக்கும் என்று அந்த அதிகாரி தெரிவித்தார். நாளை சென்னை வரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளரான மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வீட்டில் விருந்தளிக்க உள்ளார். தமிழகம், புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்காளம் மற்றும் கேரளா ஆகிய 5 மாநிலங்களுக்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆயத்த வேலைகளை செய்து வருகிறது. தேர்தல் நடைபெறும் மாநிலங்களின் பாஜக தலைவர்களுடன் அடிக்கடி ஆலோசனைகள் நடத்தப்படுகின்றன. இந்த நிலையில் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக சட்டம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால், சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் முரளிதர் மோகல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வர உள்ளார். சென்னை வரும் அவர் தொகுதி பங்கீடு, கூட்டணி விவகாரம், புதிய கட்சிகளை கூட்டணிக்கு வர வைப்பது குறித்து பாஜக நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்துகிறார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் பியூஷ் கோயலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வீட்டில் விருந்தளித்து உபசரிக்கிறார். அதன் பின்னர் பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் கவர்னர் RN ரவியையும் சந்திக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை மதியம் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ரூபாய் 86 லட்சம் மதிப்பீட்டில் வீடற்ற மக்களுக்காக மெரினாவில் கட்டப்பட்டுள்ள இரவு நேர காப்பகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டை மண்டலம் மெரினா கடற்கரை அண்ணா பூங்கா அருகில் பெருநகர் சென்னை மாநகராட்சி மூலதன நிதியின் கீழ் 86,40,40,000 மதிப்பீட்டில்
புதிதாக கட்டப்பட்ட வீடொன்றிற்கான இரவு நேர காப்பகத்தினை திறந்து வைத்து காப்பகத்தில் தங்கிடும் 86 நபர்களுக்கு பாய், தலையணை, படுக்கை விரிப்பு உள்ளிட்ட நல உதவி தொகுப்புகளை வழங்கினார். இதன் பின்னர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை மெரினா கடற்கரையில் தங்கி கைவினைப் பொருட்கள், பலூன்கள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் பூக்கள் விற்று வந்த 86 ஆதரவற்றோர்களுக்கு முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் சென்னை பெருநகர் மாநகராட்சியின் சார்பில் கடற்கரை பகுதியில் அவர்கள் தங்கி இருப்பதற்காக 2500 சதுர அடியில் ரூபாய் 86 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வீடற்றோர் இரவு நேர காப்பகத்தை நானும் நம்முடைய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினர், மேயர், துணை மேயர் எல்லோரும் திறந்து வைத்திருக்கிறோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். வரலாறு காணாத புதிய உச்சமடைந்து ஒரு சவரன் தங்கம் 1,560,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் வேதனையடைந்துள்ளனர். தங்கம் விலை கடந்த 12ஆம் தேதியிலிருந்து தாறுமாறாக ஏற்றம் கண்டது. கடந்த 15ஆம் தேதி சவரனுக்கு ரூபாய் 1,160,000 உயர்ந்து இமாலய உச்சத்தை தொட்டு ஒரு சவரன் ரூபாய் 1,120,000க்கு விற்பனையானது. கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் நேற்று முன்தினம் தங்கம் விலை கிராமிற்கு ரூபாய் 20, சவரனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 12,400 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ரூபாய் 99,200க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று பிற்பகலில் 2வது முறையாக தங்கம் விலை உயர்ந்தது. அதன் மூலம் 15ஆம் தேதிக்கு பின் தங்கம் விலை மீண்டும் ரூபாய் 1 லட்சத்தை கடந்து புதிய உச்சத்தை பதிவு செய்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பிற்பகலில் சவரனுக்கு ரூபாய் 720 அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் 1,560,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புனித தோமையார் மலை ஒன்றியம் வேங்கை வாசல் ஊராட்சியில் ரூபாய் 2,60,00,000 மதிப்பீட்டில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பூமி பூஜை போட்டு பல்வேறு பணிகளை துவங்கி வைத்தார். சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட புனித தோமையார் மலை ஒன்றியம் வேங்கை வாசல் ஊராட்சியில் 2025-26ஆம் ஆண்டு நிதியாண்டில் ரூபாய் 2,60,00,000 மதிப்பீட்டில் தார் சாலை, சிமெண்ட், காங்கிரீட் சாலை மற்றும் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு பூமி பூஜை போட்டு பணிகளை துவங்கி வைத்து பேசினார். அப்போது வேங்கை வாசல் ஊராட்சியை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன் குப்பை இல்லாத நகரமாக உருவாக்கி வருகிறார் என்றும், ஊராட்சியில் எண்ணற்ற பணிகளை செய்து வருகிறார் என்றும், அவரது பணி சிறப்பாக செயல்பட வாழ்த்துகிறேன் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் கோவிலம்பாக்கம் வெங்கடேசன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் சங்கீதா பாரதிராஜன், துணைத் தலைவர் அன்புமணி மற்றும் வார்டு உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், நலசங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அனைத்து திருச்சபைகள் இணைந்து நடத்திய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பவனி நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் கலந்து கொண்டு ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அனைத்து திருச்சபைகள் இணைந்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பவனி ஊர்வலத்தை நடத்தியது. அப்போது சிலை அருகே தொடங்கிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பவனி ஊர்வலத்திற்கு பிஸ்புகள் சபை தலைவர்கள் கிளாரன்ஸ் தாஸ், மணி மைக்கேல், பன்னீர்செல்வம், ஜான்சன், பிரேம்குமார், தேவ பிரின்ஸ், மாறன், சாமுவேல், பால் சண்முகம், கென்னத் ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஊர்வலத்தில் முதன்மை மருத்துவ அலுவலர் உத்தமன், வழக்கறிஞர் ராஜபாபு, குழந்தைகள் நல கமிட்டி அலுவலர் வேதநாயகம், நகரமன்ற உறுப்பினர் மனோஜ் உட்பட கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு இயேசுநாதர் பிறப்பு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்றனர். இதில் அரசியல் கட்சி பிரமுகர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள் உட்பட 100க்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இயேசு பிறப்பு குறித்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. திருச்சியில் நடைபெற்ற அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் கூட்டத்தில் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவது என்று, சில தொகுதிகளில் போட்டியிடுவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
திருச்சியில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பில் மத்திய மற்றும் தென்மண்டல நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நிறுவன தலைவி ராஜேஸ்வரி பிரியா தலைமை தாங்கினார். மாநில நிர்வாகிகள் வெள்ளசாமி, முகமது காசிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் வீணா, மரியா, விஜய், ஆனந்த், செல்வசேகர், விஜய கார்த்திகேயன், காசிநாத துரை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, உயிர் மாய்த்தல், கொள்ளை சம்பவங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது எனவும், திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, விளம்பர அரசாக செயல்படுகிறது என்றும், இதற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று, சாமானிய மக்களுக்கு சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவது என்றும், சில தொகுதிகளில் போட்டியிடுவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் ராஜேஷ், ஆனந்தராஜ், ஹென்றி, ஜோசப், ஸ்னேகா பார்த்திபன், ராஜபாண்டி, சதீஷ்குமார், கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இங்கே சிறப்பு நீதிமன்றங்கள் வாயிலாக விரைவாக தீர்ப்புகள் வழங்கப்படலை. ஒரு 8லிருந்து 10% கூட வழக்குகளுக்கு இப்போ தண்டனை அறிவிக்கப்படலை. அப்படி தண்டனையே அறிவிச்சிருந்தாலும் அந்த தண்டனை சரியான குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படலை. குற்றவாளி எல்லாம் நிரபராதிகளாக தப்பிப்பதற்கான அனைத்து வழிகளையுமே திமுக ஹெல்ப் பண்ணுதா அல்லது அவங்க கண்டுக்கலையா? அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தால் மட்டும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க. இதுவே பாமர மக்கள், ஒரு பெண், ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்னா அதற்காக இவங்க ஏன் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்களா? எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த குழந்தைக்காக அரசே முன்வந்து இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும், இல்லை இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி மேல்முறையீடு போயிருக்காங்கன்னு பார்த்துருக்கோமா? இல்லை. அப்போ மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாக திமுக இருக்குது. இவர்களுடைய போலி விளம்பரங்கள், சினிமா மாடல், விளம்பர மாடல், மக்கள் மத்தியில் நாங்கள் இந்த திட்டம் அந்த திட்டம் பெயர்களை வைப்பது. ஒரே ஒரு திட்டம் சொன்னாங்க, மகளிர் உரிமை தொகை. வரும் காலங்களில் இந்துக்கள் ஓட்டு இல்லாமல் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது என்று சிறு போலுவப்பட்டியில் இந்து முன்னேற்ற கழக தலைவர் வழக்கறிஞர் கோபிநாத் தெரிவித்துள்ளார். தொழில் வளம் சிறக்கவும், உடல்நலம் பெற்றிடவும், குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கிடவும் இந்துக்களின் தலைவர் காஞ்சி காமகோடி பீடத்தின் சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகள் அருளாசியுடன் ஸ்ரீ மகாலட்சுமி மகாயாகம் மற்றும் திருவிளக்கு பூஜை சிறு பூழுவப்பட்டியில் தனியார் மண்டபத்தில் இந்து முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. இந்து முன்னேற்ற கழக தலைவரும் வழக்கறிஞருமான கோபிநாத் ஏற்பாட்டில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 108 பெண்கள் பங்கேற்று திருவிளக்கேற்றி வைத்து பூஜை செய்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து வழக்கறிஞர் கோபிநாத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இனி வரும் காலங்களில் இந்துக்களின் ஓட்டும் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்றும், இந்தியாவில் இந்துக்கள் வந்தேறி போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், தீபம் ஏற்றுவதற்கு கூட நீதிமன்றம் சென்று அனுமதி பெறும் சூழ்நிலையில் இந்துக்கள் உள்ளனர் எனவும், நீதிமன்றம் அனுமதி வழங்கிய பிறகும் தீபம் ஏற்ற முடியாமல் உள்ளதை இந்து முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது என்றும் வழக்கறிஞர் கோபிநாத் தெரிவித்துள்ளார். கே. கோபிநாத், தலைவர், இந்து முன்னேற்ற கழகம். இந்துக்களின் எதிர்காலத்திற்காகவும், இந்துக்களுடைய வளர்ச்சிக்காகவும், இந்துக்களுடைய வீட்டில் விஷயங்கள் நடப்பதற்காகவும் இந்து முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று பாத்தீங்கன்னா திருவிளக்கு பூஜை, 108 பெண்கள் கொண்ட திருவிளக்கு பூஜை திருப்பூரில் நடந்து கொண்டு வருகிறது. இனி வரும் காலங்களிலே இந்த கூட்டத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்துக்களின் ஓட்டு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்பது இந்த பூஜையின் மூலமாக தெரிவிக்கிறது. இந்த உலகத்திலே இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு இந்த இந்தியா. ஆனா இந்தியாவில் இந்துக்கள் வந்தேறி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தீபம் ஏற்றுவதற்கும் கூட நாங்கள் நீதிமன்றம் சென்று அனுமதி வாங்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனாலும் அனுமதி கொடுத்தாலும் கூட கடவுள் மறுப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய சில விசமிகள் அந்த விளக்கை ஏற்றுவதற்கு உச்சநீதிமன்றம் வரையும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை இந்து முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. கம்யூனிஸ்டுக்காரன், தீகாக்காரன் என்ன குடியாத்தத்தில் செயல்படும் அரசினர் திருமகள் ஆலய கல்லூரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி இரத்த தான முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் இளைஞரணி சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி குடியாத்தத்தில் செயல்படும் அரசினர் திருமகள் ஆலை கல்லூரியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜ்கமல் தலைமை தாங்கினார்.
முகாமில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் கலந்து கொண்டு இரத்த தான முகாமினை தொடங்கி வைத்தார். முகாமில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் இரத்த தானம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து இரத்த தானம் வழங்கிய மாணவ மாணவிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கினார். முகாமில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன், ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம், இளைஞர் அணியினர் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி காலி குடங்களுடன் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கவனை கிராமத்தில் பல மாதங்களாக மின் மோட்டார் இயங்காததால் குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் அதிகாரிகளிடமும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் செம்பளக்குறிச்சி பகுதியில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மின்சார மோட்டாரை சரி செய்து முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மின் மோட்டாரை சரி செய்து முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மாற்றம் செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்து குடியாத்தத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு திட்டத்தை மாற்றம் செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்து வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றம் செய்ததை பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் கிருஷ்ணவேணி ஜலந்தர், மாவட்ட இளைஞரணி காங்கிரஸ் தலைவர் விக்ரம், வட்டார தலைவர் வீராங்கன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எட்டயபுரத்தில் அரசு நூலகத்தினை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து நூலகத்தை விரிவாக்கம் செய்வதற்கான பணியை தொடர அரசு அலுவலர்களுக்கு சீர்வரிசை பொருட்களுடன் அழைப்புதல் வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எட்டயபுரம் சாலையில் உள்ள அரசு நூலகத்தினை விரிவாக்கம் செய்ய வேண்டும், டிஜிட்டல் நூலகம் அமைக்க வேண்டும், அரசு போட்டிக்கு தயாராகும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நூலகத்திற்கு அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் நூலகத்தினை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் தொடர்ந்து தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து மக்களின் பங்களிப்புடன் நூலகத்தினை விரிவாக்கம் செய்து அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டிடம் கட்டப்போவதாகவும் இதற்கான கட்டிட பணிகள் தொடக்க விழா வரும் ஜனவரி 1ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதனையடுத்து இதற்கான அழைப்பிதழை கோவில்பட்டி சார் ஆட்சியர் ஹேமன்சு மங்களிடம் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் 7 வகையான பழங்கள் அடங்கிய சேருவரிசை தட்டுடன் அழைப்புதலை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் அழைப்புதலை வழங்கினர். தொடர்ந்து நகராட்சி ஆணையரிடம் அழைப்புதல் வழங்க சென்றபோது நகராட்சி ஆணையர் அறை பூட்டப்பட்டிருந்ததால் சமூக ஆர்வலர்கள் அழைப்புதலை வாசலில் வைத்துவிட்டு சென்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சமூக ஆர்வலர் சரவணன் தெரிவிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரத்தில் ஒரு அரசு பொது நூலகம் கடந்த 20 ஆண்டுகளாக இயங்கி வந்துட்டு இருக்குது. அது ரொம்ப சிதிலமடைந்தும் பராமரிப்பின்றியும் பாதுகாப்பட்டு வந்துருக்கு. இது அங்கே போட்டித் தேர்வுக்கு தயாராக மாணவர்கள் இந்த மாவட்டத்தில் நிறைய பேர் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமலும் போதிய இட வசதி இல்லாமலும் போதிய புத்தகங்கள் கிடைக்காமலும் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அங்கே டிஜிட்டல் லைப்ரரி, அது மட்டும் இல்லை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கு காலையில் 10 மணிலேருந்து மாலை ஒரு 6 மணி வரைக்கும் அவங்க அந்த இடத்துல இருந்து படிப்புக்கு பயன்படுத்துகிற வகையில் புத்தகங்களையும் வைக்கணும், ஒரு லைப்ரரி விரிவாக்க கட்டடம் வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்ருக்கிறோம். இந்த நிலைமையில் அந்த கோவில்பட்டி அரசு புறம்போக்கு சர்வே எண் 278/2 புதிய சர்வே எண் 3/1ங்கிற இடத்துல முன்னாள் நானூல சங்கம்ங்கிற பேரில் ஒரு அமைப்பினர் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஆக்கிரமிப்பு செஞ்சு ஒரு கட்டிடம் கட்டிட்டாங்க. அந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்த சொல்லி மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் 2 முறை வழக்கு தொடுத்து அது இடிக்க சொல்லி உத்தரவு வந்துட்டு
அந்த உத்தரவு மேலே மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட மேல்முறையீடு போய் 75 வருடமாக தமிழக மக்களுக்கு அடிப்படை வசதி செய்யாத திமுக அரசு எதற்கு என்று காரனோடை பஜாரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர் விஜயபிரபு கேள்வி எழுப்பினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதியின் சோழவரம் வடக்கு ஒன்றியம் சார்பில் தெருமுனை கூட்டம் காரனோடை பஜாரில் ஒன்றிய செயலாளர் முகிலன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பொருளாளர் மனோஜ், இணை செயலாளர் சுரேஷ், இணை பொருளாளர் விமல், துணை செயலாளர் ரேவந்த், சைலஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் விஜயபிரபு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு 100 நாட்கள் மட்டும் உள்ளனர் எனவும், உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி மாநாட்டிற்கு இளைஞர்களை பணம் கொடுத்து அழைத்து வந்தார் எனவும், தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு யாருக்கும் பணம் கொடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் காரனோடை செல்லியம்மன் கோவில் தெரு பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கவில்லை, கழிவுநீர் வசதி இல்லை, அம்பேத்கர் தெருவில் கால்வாய்கள் பராமரிப்பு இல்லை, சிறு பிள்ளைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு திடல் இல்லை என்றும், இதுபோன்ற அடிப்படை வசதிகளை 75 ஆண்டுகளாக செய்து கொடுக்காத திமுக அரசு எதற்கு என்றும், இதனை தூக்கி எறியதான் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் கட்சியின் மாவட்ட செயலாளர் விஜயபிரபு தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர்கள் மேகநாதன், சதீஷ்குமார், கீர்த்தி, நாகசுந்தரம், தமிழ்ச்செல்வன், காமேஷ், சபிதா, ராதிகா, சுகன்யா, நந்தினி, ஒன்றிய அணி அமைப்பாளர்கள் தீபன், தமிழரசு, அஜய் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலில் LEP ஆதிதிராவிடர் மகாஜன சங்கம் சார்பில் நடைபெற்ற சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் LEP ஆதிதிராவிடர் மகாஜன சங்கம் சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் LEP ஜோதிமணி இளைய பெருமாள் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பொட்டு ராமானுஜம், தம்பியாம்பிள்ளை, ஆடிட்டர் பூராசாமி, தங்கப்பன், செந்தில்நாதன், தேவர்தாசன், செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பங்கேற்றவர்களை சங்கத்தின் துணைத் தலைவர் சக்கரபாணி வரவேற்றார். சங்க தலைவர் LEP ஜோதிமணி இளைய பெருமாள் சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் ஜோதிமணி, டாக்டர் LEP இளைய புரட்சி சங்கத்தின் நிர்வாகிகள் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு சென்று சங்கத்தின் கூட்டமைப்பை ஏற்படுத்தி அமைப்பை வளமாக்க வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகளிர் அணியை உருவாக்க வேண்டும், சங்கத்தின் மகளிர் அணியின் மாநில மாநாட்டை டாக்டர் LEP இளைய புரட்சி தலைமையில் நடத்த வேண்டும், மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நிரந்தரமாக்கி மாத சம்பளம் வழங்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் வழக்கறிஞர்கள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் இறுதியில் மொழியில் தேவதாசன் நன்றி தெரிவித்தார். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் காட்டுமன்னார் கோவில் திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்த பாஜக அரசு மற்றும் அதற்கு ஒத்துவதும் அதிமுகவை கண்டித்து 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றியதை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் 24ஆம் தேதி அனைத்து ஒன்றியங்களிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் காட்டுமன்னார் கோவில் திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமை தாங்கினார். கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன், ஒன்றிய அவைத் தலைவர் கருணாநிதி, நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமாகிய கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளருமாகிய சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் குறித்து பேசினார். கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ், மதிமுக, CBI மற்றும் CPIM, முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டில் மீண்டும் அதிமுக ஆட்சியை அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அதிமுக நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சுவாமி சுந்தரம் தெரிவித்துள்ளார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக பூத் கமிட்டி முகவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமையேற்று காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சுவாமி சுந்தரம் உரையாற்றினார். அப்போது அரசு பள்ளியில் பயின்ற தமிழக மாணவர்களை மருத்துவர்களாக்கிய திட்டம், திருமண பெண்களுக்கு தாலி தங்கம் வழங்கும் திட்டம், மானியத்தில் மகளிர்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கிய திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி திட்டம், இலவச சைக்கிள்கள் வழங்கும் திட்டம், தீபாவளி பொங்கல் பண்டிகைகளில் நெசவாளர்களின் வாழ்வை மேம்படுத்தும் திட்டம், சத்துணவு திட்டம் என்பன உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அதிமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது என்றும் 2026ஆம் ஆண்டில் மீண்டும் அதிமுக ஆட்சியை அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கி பூத் கமிட்டி நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் அதிமுகவின் திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து கூறி தீவிரமாக வாக்கு சேகரிக்க வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சுவாமி சுந்தரம் கேட்டுக்கொண்டார். இதில் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன், ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் இறையூர் முனுசாமி, பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 5000 உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் ஆத்துப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக அரசிற்கு மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஆத்துப்பாக்கம் திருமண மண்டபத்தில் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் எல்லாபுரம் ஒன்றிய கூட்டமைப்பு, வசந்தம் மாற்றுத்திறனாளிகளின் திருவள்ளூர் மாவட்ட கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து 2ஆம் ஆண்டு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை நடத்தியது. விழாவிற்கு கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன், எல்லாபுரம் ஒன்றிய திமுக செயலாளர் மூர்த்தி ஆகியோர் தலைமை வகித்தனர். ரவிக்குமார் முன்னிலை வகித்தார். அனைவரையும் சந்தியா வரவேற்றார். விழாவில் முன்னாள் வட்டாட்சியரும் அன்னை தெரசா அறக்கட்டளையின் நிறுவன தலைவருமான டாக்டர் ஏ இளவரசி, செயலாளர் ரகு, பொருளாளர் பின்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வசந்தம் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் லிவிங்ஸ்டன், மாவட்ட பொருளாளர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினர். இதில் மாவட்ட தலைவர் லிவிங்ஸ்டன் பேசினார். அப்போது தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகையாக ரூபாய் 5000-ம், பராமரிப்பாளர்களுக்கு உதவித்தொகையாக மாதந்தோறும் ரூபாய் 6000-ம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு முன்வைப்பதாகவும், இதனை கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் தமிழக சட்டமன்றத்தில் பேசி மாற்றுத்திறனாளிகளான தங்களுக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதன் பின்னர் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் வழங்கி வாழ்த்து பேசினார். விழாவில் வசந்தம் பணியாளர்கள், தன்னார்வலர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள், பராமரிப்பாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முன்னாள் வட்டாட்சியரும் அன்னை தெரசா அறக்கட்டளையின் நிறுவன தலைவருமான டாக்டர் ஏ இளவரசி அறுசுவையுடன் கூடிய மதிய உணவு வழங்கினார். விழாவின் இறுதியில் சாந்தி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் சார்பில் தன்னார்வ பயிலும் வட்டத்தின் வெள்ளி விழா சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில் தன்னார்வ பயிலும் வட்டத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா திருச்சி கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலர் வீர ராகவராவ் கலந்து கொண்டு பேசினார். விழாவில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாநகர காவல்துறை கமிஷனர் காமினி, திருச்சி மாநகராட்சி கமிஷனர் மதுபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு தாங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற தயார் செய்த விதம், பயன்படுத்திய அணுகுமுறை, தேர்வு தயாரிப்பு நுணுக்கங்கள் ஆகியவற்றை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். விழாவில் தன்னார்வ பயிலும் வட்டத்தினை தொடங்கி சிறப்பாக செயல்படுத்தி வரும் வேலைவாய்ப்பு அலுவலக முன்னாள் உதவி இயக்குனர் சுரேஷ்குமார் மற்றும் அவருக்கு உறுதுணையாக பணியாற்றிய வேலைவாய்ப்பு துறை அலுவலர்களை முன்னாள் மாணவர் சங்கத்தினர் கௌரவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் திருச்சி மாவட்டத்தில் கல்லூரி படிப்பை பயின்று வரும் மாணவர்களுக்கும், கல்லூரி படிப்பை முடித்தவர்களுக்கும், போட்டித் தேர்வு அலுவலர்களுக்கும் குழு விவாதத்தின் வழியாக மத்திய மற்றும் மாநில அரசு பணிகளில் உள்ள அலுவலர்களால் போட்டித் தேர்வு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழாவில் தன்னார்வ பயிலும் வட்டத்தின் பயின்று
அரசு பள்ளிகளில் தேர்வாகி இந்தியா முழுவதும் பணியாற்றும் 50க்கும் மேற்பட்ட உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக தஞ்சை நஞ்சிக்கோட்டை சேகர் காலனி பெண்கள் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். தஞ்சை மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் திருவிழா நாட்கள், பண்டிகை காலங்கள், புயல், மழை, பனி என வருடம் முழுவதும் அன்றாட பணியாக நகரை பெருக்கி குப்பைகளை அகற்றி மாநகராட்சியை தூய்மையாக வைத்து மக்கள் நலனை காத்து வருகின்றனர். இந்நிலையில் தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சேகர் காலனியில் வசித்து வரும் பெண்கள் தங்களின் வீட்டு வாசலை கோலமிட்டு அலங்கரிப்பதுடன் அப்பகுதியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை அழைத்து நன்றி தெரிவிக்கும் வகையில் மாக்கோலமிட்டு தூய்மை பணியாளர்களை பெருமைப்படுத்தி புத்தாடை வழங்கி கௌரவித்தனர். மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சற்று எதிர்பாராத தூய்மை பணியாளர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த தண்டலம் ஊராட்சியில் சமஸ்துவ கிறிஸ்துவ விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த தண்டலம் ஊராட்சியில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் முன்னதாக எட்வின் தயால்ராஜ், வின்சென்ட் ஜோதி, ஜார்வின்ஸ் எட்வின், நோவா எட்வின் ஆகியோர் தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், துணைத் தலைவர் வேலாயுதம், ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் சத்திய பூபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானம் வழங்கினர். விழாவில் குழந்தைகள் நடனமாடி அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்தனர். விழாவில் தண்டலம், கேவலூர், போந்தூர், பெண்ணலூர், ஸ்ரீபெரும்புதூர், மேவலூர் குப்பம், வளர்புரம், மன்னூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கிறிஸ்தவ மக்கள் மற்றும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். ரெங்காரம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து திருட முயன்ற முகமூடி அணிந்த நபரை ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த ரெங்காரம்பட்டி கிராமத்தின் பேருந்து நிறுத்த பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் திருக்கோவிலில் இரவில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் கோவிலின் வெளிப்புறம் பூட்டை உடைத்துவிட்டு கதவை உடைக்க முடியாததால் கடப்பாறையால் மதில் சுவரை உடைத்து கோவிலில் திருட முயன்றபோது ஆட்கள் வருவதை அறிந்து தப்பி ஓடிவிட்டார். கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை அறிந்த கிராம மக்கள் ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் ஆதாரத்தின் மூலம் விசாரணை செய்தபோது கோவிலில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மேக்கிலார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோவன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் இளங்கோவை கைது செய்தனர். தென்காசியில் ஐயப்ப சேவா சங்க பக்தர்கள் குழு சார்பில் ஐயப்பனின் 50வது பொன் விழா ஆண்டை முன்னிட்டு ரதவீதி விழா சிறப்பாக நடைபெற்றது. தென்காசி நகராட்சிக்குட்பட்ட மேல சங்கரன் கோவில் அமைந்துள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் ரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஐயப்பன் காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து அச்சன் கோவில் திருவாபரணப்பட்டி கோச யாத்திரை தலைவர் ஹரிஹரன், கௌரவ தலைவர் மாடசாமி, ஜோதிட தலைவர் அழகிரி குருசாமி ஆகியோர் தலைமையில் தென்காசி நகர முக்கிய வீதி வழியாக ரதவீதி உலா நடைபெற்றது. இதில் செயலாளர் ராமசுப்பு, பொருளாளர் தங்கவேலு, தணிக்கையாளர் திருமலை குமாரசாமி, அமைப்பு செயலாளர்கள் சுப்புராஜ், மாரிமுத்து, சங்கர், கௌரவ ஆலோசகர்கள் மணி, நடராஜன், மணிகண்டசாமி, துணைத் தலைவர்கள் சதாசிவம், பழனிசாமி, கோவிந்தராஜுலு உட்பட பலர் கலந்து கொண்டு ஐயப்ப சாமியை வழிபட்டனர். ஐயப்ப ரத வீதி விழாவில் பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐயப்ப சேவா சங்க பக்தர்கள் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பீகார் அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். டெல்லியில் நடைபெறும் 5வது தேசிய தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார் என தகவல் வெளியீடு. நாளை சென்னை வரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியிடம் தொகுதி பங்கீடு பற்றி பேசுகிறார். ரூபாய் 86 லட்சம் மதிப்பீட்டில் வீடற்ற மக்களுக்காக மெரினாவில் கட்டப்பட்டுள்ள இரவு நேர காப்பகத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வரலாறு காணாத புதிய உச்சம் அடைந்தது தங்கம்.
ஒரு சவரன் தங்கம் 1,560,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் வேதனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.